அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த புயல் காரணமாக சென்னைக்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை விட தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம செய்தி வாயிலாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதனால தூத்துக்குடியில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அடிப்படை தேவைகளை இந்த அரசாங்கம் தங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்றது தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த வகையில் எப்படா அமைச்சர்கள் வருவாங்க, எப்படா திமுக கட்சியிலிருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் நாம் தமிழ் கட்சியோடைய நிவாரண வாகனம் வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கடுப்பாகி போது நாம் தமிழ் கட்சியிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வழி விட்டதும் அவங்களுக்கு நன்றியை சொன்னதும் இணையத்துல ரொம்ப வைரலான வீடியோவாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி திமுக இருந்து நிவாரண பொருட்கள் வரும்போது வெறும் சாம்பார் சாதம் தான் வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே கடுப்பான மக்கள் அந்த வாகனத்தை துரத்தி அடிச்சிருக்காங்க. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு ஒரே ஒரு சாம்பார் பொட்டலத்தை கொடுத்தா போதுன்னு எப்படி நினைச்சாங்க அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கா, மக்களை எப்படி நடத்துனே தெரியல அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி வாகனம் வந்த உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் கூட நாம் தமிழ் கட்சியுடைய வாகனத்தை ஒரு தெய்வம் மாதிரி பார்த்ததோ உள்ள இருந்த நிர்வாகிகளுக்கு நன்றி சொன்னதோ இணையத்துல கலக்கிற வீடியோ மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் கொடுக்கிறது கூட ஒரு அமைச்சரோ இல்ல திமுக நிர்வாகியோ வரமாட்டாங்களா அப்படின்றத மக்கள் பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய முதல் கேள்வியாகவே இருக்கு. ஆட்சியிலேயே இல்லாத நாம் தமிழ் கட்சி எல்லா மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கட்சியுடைய தலைவரான சீமானங்க வந்து பார்வையிடும் போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மக்களுக்கு தேவையான விஷயங்களை தராங்களோ இல்லையோ மக்களை நேரில் வந்து சந்திக்காம இருக்காங்களே அப்படின்றத மக்களுடைய முதல் குறையாவே இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.